ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிப்சி ஃப்ளவரை வச்சு ரொம்ப அழகாக பிரைடல் வேணி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பூ எங்கே கிடைக்குன்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய பூ மார்க்கெட்டில், அடுத்து பொக்கே ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த பூ வந்துட்டு நம்ம தெரிஞ்ச பூ கடைங்களில் நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோமா கூட, அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுருந்தோமா கூட அவங்க வந்துட்டு நம்மளுக்கு அவங்க பூ எடுக்கும்போது இதையும் வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்த பூ வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 6 கொத்து 7 கொத்து சேர்த்தோம்னா ஒரு குட்டி பஞ்சு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு லென்த் எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இது வந்துட்டு மாலைக்கு இடையில வச்சு கட்டுற ரிப்பனு. இந்த ரிப்பனை வந்துட்டு இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இதில் தான் கட்ட போகிறோம். இது இல்லாட்டி நம்ம நல்லா மொத்தமான உள்ளன் நூலில் கட்டிக்கலாம், அப்படி இல்லைனா வாழைநாரில் கட்டிக்கலாம். நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதில் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். அதை வந்துட்டு இந்த மாதிரி அதோட நுனி பகுதியில் இந்த மாதிரி நம்ம நூல் போட்டு ஒரு 5-6 சுற்றி நல்லா இறுக்கமாக 2 நாட் போட்டுக்கலாம். நம்ம பூக்கட்டை தெரிஞ்ச இந்த மாதிரி போட்டுக்கலாம். பூக்கட்டை தெரியலனா நம்ம சாதாரணமாக முடி போடுற மாதிரியே போட்டுக்கலாம். அந்த குட்டி நூலை மட்டும் இந்த மாதிரி முடி போட்டு அந்த குட்டியாக இருக்கிற நூலை மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து மேல் பகுதியிலேருந்து தான் கட்ட போகிறோம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கொத்தாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு 3 சுற்றிக்கலாம். நம்ம முடி போட தேவையில்ல, எங்கேயுமே முடி போட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3 சுற்று மட்டும் சுற்றிக்கலாம். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி அதுக்கும் பக்கத்தில் இந்த பக்கமாக திருப்பின மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரியே தான் நம்ம கீழே வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து ரெடி பண்ண போகிறோம். காம்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாருங்கள், அடுத்தடுக்கு இது அதுக்கும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு இந்த மாதிரி 3 சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைனாக எடுத்துக்கிட்டோமா, 2 பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் லைட்டாக கிராஸாக இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சு நம்ம சுற்றிக்கிட்டே வந்தோமா ரொம்ப அழகாக வேணி ரெடி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி வச்சு கட்டும்போது ஃபஸ்ட்டு செட்டு 2 பக்கமும் வச்சு கட்டிட்டு கீழே 2வது செட்டு வச்சு கட்டுறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு கட்டணும். கேப்பும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கீழே இறக்கி வச்சு கட்டின மாதிரி இருக்கும். கீழே இறக்கி வச்சு கட்டின மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு லென்த்தாக வரும். அப்படி இல்லைனா நம்ம அது மேலேயே அடுக்கடுக்காக வச்சுட்டு இருந்தோம்னா நல்லா குண்டாக ஒரே இடத்துல குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், லென்த்து கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு செட்டு வச்சுட்டு 2வது செட்டு கீழே இறக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, அது வைக்கும்போது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு கட்டிக்கிட்டே வரும்போது தான் நம்மளுக்கு அழகாக ரொம்ப அழகாக அது வளைஞ்சும் கொடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக நம்மளுக்கு தேவையான அகலத்தில் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி வேணி ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் நல்லா இறுக்கமாக நல்லா டைட்டாக சொல்ல போனால் ஒரு 3 முடி 4 முடி நல்லா இறுக்கமாக போட்டுக்கிட்டோமா போதும். வேறு எங்கேயுமே வந்து முடி போட தேவையில்ல. சுற்றி நம்ம ஒவ்வொன்றா வச்சு ஒரு 2 சுற்று 3 சுற்று சுற்றிக்கிட்டோமாவே போதும். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ நீளம் போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோ நீளம் நான் வந்துட்டு கட்டிட்டு மிச்சம் இருக்கிற ரிப்பனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 முடி 4 முடி நல்லா இறுக்கமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துல ரிப்பன் வந்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல தேவைப்படலை, அதனால் 2 சைடு இருக்கிற ரிப்பனையுமே கட் பண்ணிடுறேன். ரிப்பன் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ரிப்பன் தேவைப்படுதுன்னா நம்ம வச்சு கட்டும் போதே வந்துட்டு முன்னாடியும் கொஞ்சம் லென்த்தாக பின்னாடி கொஞ்சம் லென்த்தாக பூ வச்சு கட்டும் போதே லென்த்தாக விட்டுட்டு கட்டுங்க. அவ்வளோதான், ரொம்ப அழகாக பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நம்ம கலர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கலர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பிளெயினாக ஒயிட்டாகவே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரொம்ப அழகாக ஜிப்சி ஃப்ளவரை வச்சு பிரைடல் வேணி ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.